வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வதந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு மக்கள் எல்லாருமே இந்த பெட்ரோல் பங்க்கு படையெடுத்து அங்கே இருந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பற்றாக்குறை வரப்போகுதுன்னா ஏதாவது ஒரு அரசு நமக்கு முன்னாடியே சொல்லிடும். அதாவது மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல அதை கணிச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு இது பற்றாக்குறை வரும்னு சொல்லிடுவாங்க. முதல்ல சொல்லிடுவாங்க. அதுக்கு மக்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அந்த ஈரானில் போர் நடக்கிறதுனால இப்போ இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும் அப்படின்ற ஒரு ஒரு வதந்தி பரவிடுச்சு. அதனால மக்கள் எல்லாரும் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ, கேன் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு பெட்ரோல் டீசல் அவங்க ஃபில் பண்ணாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆயில் கார்பரேஷனோட டீலர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்கிறார், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணி, பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடு கிடையாது, நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 20 நாளைக்கான ஸ்டாக் இருக்குது நம்ம ஆயில் நிறுவனத்தில், யாரும் இந்த வதந்திக்கெலாம் நீங்கள் பயப்படாதீங்க, நார்மலாக விற்பனை நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு சில பங்க்கில் ஏன் பெட்ரோல் டீசல் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது இது மார்ச் மாதன்றதுனால வருஷ கடைசி, அதனால் எல்லா ஆயில் கம்பெனியும் நிறைய கிரெடிட் லோடு கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக நீங்கள் பணம் போட்டால் தான் நாங்கள் லோடு கொடுப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த ஆயில் கம்பெனி அவங்க சேஃபர் சைடில் இருக்கணுன்றதுக்காக எல்லா டீலரையும் நீங்கள் அமௌண்ட் போடுங்க, அப்போ தான் லோடு போடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க. அதனால் டீசல் தட்டுப்பாடோ பெட்ரோல் தட்டுப்பாடோ இல்லை, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், வதந்தியை நம்பாதீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது அந்த செய்தியும் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் டீசல் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு வரும்னு சொல்கிற செய்தி அது யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியல. அந்த அளவு காட்டுத்தீ போல் பரவி மக்கள் எல்லாரும் அந்த பெட்ரோல் பங்க் மேலே போய் ஏறி மோதி நின்று அடித்து பிடிச்சி வாங்குறாங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட 2010 இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆயில் நிறுவனத்தின் கீழே நடக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஏஜென்சியில் நான் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன் 2010 எந்த செய்தியாக இருந்தாலும் முதல்ல எல்லா டீலருக்கும் அந்த ஆயில் கம்பெனி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது, அதனால் நீங்கள் ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லா டீலருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு செய்தி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. 12ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா நான் 6:30 மணி வரைக்கும் பார்க்குறேன். ஒரு நார்மலான சேல்ஸ் தான், பங்க் ஒன்றும் பெருசாலாம் க்ரௌடெலாம் இல்லை. நான் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் உங்கள் சேல்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி, என்னப்பா இந்த மாதிரி நிறைய ரூமர் பரவிட்டுருக்கு, நம்ம பங்க்கில் எப்படி போகுது சேல்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்கே ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான் போகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்போல்லாம் காலையில் 6:30 மணி, 7 மணிலேருந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் கிடைக்காது நாள்லேருந்து, அதனால் இப்போயே போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம். நாங்கள் நார்மலாக சேல்ஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இவ்வளோ கூட்டம் வந்த உடனே இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் ஆஃப் சேல்ஸ் டீமு அவங்களே வர வச்சு சேல்ஸ் பண்ணுறோம், அப்பயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸில் சொல்லி 2 போலீஸ் வர வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி சேல்ஸ் பண்ணோம்.
இந்த இந்த மாதிரியான சேல்ஸ் நான் 2010லேருந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். அதாவது உழவு சீசன் வரும்பொழுது நிறைய டீசல் மட்டும் சேல்ஸ் ஆகும். அந்த 12ஆம் தேதி சேல்ஸில் காலையில் 6:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் அவ்வளோ சேல்ஸ் பண்ணல. அவ்வளோ சேல்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பவர் பெட்ரோலும் டீசலும் காலி ஆகிப்போச்சு. இருந்த ஸ்டாக் காலி பண்ணிட்டோம். நாங்கள் எப்போவுமே 3 நாள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதை தாண்டி 2 நாள் ஸ்டாக் இருக்குது. மொத்தம் 5 நாள் ஸ்டாக்கான ப்ராடக்ட்டு பெட்ரோல் டீசலும் அங்கே ஒரு 5 மணி நேரத்தில் சேல்ஸ் நடக்குதுங்க. அப்போனா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி. கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன பசங்க கேன் கொண்டு வராங்க. அப்புறம் வந்து தாய்மார்கள்லாம் ஒரு கேன் கொண்டு வராங்க. வயசானவங்க முதியவர்கள்லாம் நிறைய கேன் கொண்டு வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதில் வந்து மற்ற மக்கள்லாம் இளம் வயது மக்கள் அவங்கெல்லாம் வந்து வண்டிக்கு ஃபில் பண்ணுறாங்க, கேன் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நாம் சொல்கிறோம், இதெல்லாம் பதட்டப்படாதீங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, பெட்ரோல் இருக்குதுங்க, நமக்கு நாளைக்கு லோடு வருது, நம்ம வாங்கிக்கலாம் இருங்க அப்படின்னா யாருமே அதில் காதை கொடுத்து கேட்குறதா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்ச முகங்களே வந்து முண்டி அடிச்சுன்னு முன்னாடி வர்றாங்க. சார் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அதாவது தெரியாத மக்கள் வந்து கேட்குறாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். தெரிஞ்ச மக்கள் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்னும் பொழுது பெட்ரோல் டீசல்லாம் நமக்கு டெய்லி உண்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க நம்ம சாயந்தரமாக வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட அவங்க கேட்கல. அப்போது எல்லாருமே ஒரு ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத மக்களாக சேர்ந்துட்டாங்க. அது தெரிஞ்ச மக்கள், படித்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி. ஸோ ரொம்ப எனக்கு வந்து வருத்தமாக போச்சு அந்த நேரம். அது தெரிஞ்சவங்க சொல்லியும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி சிபாரிசுக்காக ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஃபோன் வாங்குகிற நிலைமையில நாங்கள் இருக்கோம். வேர்த்து வெலவெலத்து போய் எந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாமல் அவ்வளோ கூட்டம். ஒரு ஒரு அந்த நேரம் ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எத்தனை பேர் உயிர் போயிருக்குமோ என்ன தெரியல. பங்க்கில் அவ்வளோ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நவுற முடியாத அளவுக்கு கூட்டம். ஸோ அந்த நேரத்தில் ஃபோன் நான் எப்படி வாங்கி பேச முடியும்? ஃபோன்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அப்புறம் போலீஸை வர வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 11:30க்கெலாம் டீசல் ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு. இருந்த பவர் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களும் குறைஞ்சிட்டாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஷிஃப்ட்டு 11:30 மணிக்கு தான் மாற்றுறோமே. ஸோ அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதோ நல்லபடியாக அன்றைக்கி வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்து எங்களுக்கு உதவிய மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர், காவலர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் HPCL சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு, அதாவது 2வது ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய சேல்ஸ் டீமையும் கூப்பிட்டு அவங்களையும் காலையிலேயே கூப்பிட்டு அந்த விற்பனை செய்து அந்த மக்களுடைய கூட்டத்தை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண உதவிய 2வது எங்களுடைய சேல்ஸ் டீமுக்கும், அன்றைக்கி டியூட்டியில் இருந்த சேல்ஸ் டீமுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இப்போ பொதுமக்கள் பார்த்திங்கன்னா முண்டி அடிச்சுன்னு முன்னாடி வந்தாங்க, கூச்சல் போட்டாங்க எங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து அமைதி காத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரமாக நின்று வாங்கிட்டு போனாங்க. ஸோ பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இனிமேலாவது வதந்திகளை நம்ப வேண்டாம். அதாவது சிறுக சிறுக சாப்பிட்டா வந்து மலையையும் சாப்பிட்லாம், ஒரே நேரத்தில் மலை எடுத்து வாயில் போட முடியாது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குலைஞ்சி போன ஒரு ஸ்டேஜ். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சுத்தமாக நிப்பாட்டிடலாம், சேல்ஸே இல்லை, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. பேசாமல் வந்து கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு சிஸ்டம் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லிடலான்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து முண்டி அடித்தாங்கன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நிலையிலும் ஒரு சுமூகமான வியாபாரம் நடக்க உதவிய பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் வந்து நார்மலாக வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு ஃபோனில் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சுக்கோங்க,
அந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, வர்றவங்களும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க, வந்த உடனே எனக்கு வேணும்னு கேட்குறாங்க, அப்போது எல்லாரையும் தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும், அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் மக்கள் வந்து அந்த வதந்தியை அப்போயோ மறந்துட்டாங்களா, இல்லை பெட்ரோல் டீசல் நார்மலாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சேல்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வதந்திகளை தயவு செய்து நம்பாதீர்கள். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டை முதல்ல நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பெட்ரோல் டீசல் நிச்சயமாக எல்லாருக்குமே உண்டு உண்டு உண்டு. சரிங்க சார், இதெல்லாம் ஓகே. இப்போ வாஸ்துக்கும் இந்த பெட்ரோல் முண்டியடிச்சு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக உண்டு. தமிழில் ஒரு வாக்கியம் உண்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த வாக்கியத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நம்ம வந்து அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏதாவது ஒரு தகவல் வந்துட்டாலே இது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரோட நம்மளும் போயிடக்கூடாது. இதில் உண்மை இருக்கா இல்லையா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்புன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்படி நம்ம வந்து அறிவை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த அறிவு நமக்கு எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம வீட்டோட கிழக்கு பகுதி திறந்திருந்தால் மட்டுமே நமக்கு அறிவு வேலை பார்க்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம். ஒரு வீட்டோட கிழக்கு பக்கம் மூடி இருக்குது அப்படின்னா நம்முடைய அறிவு அங்கே வேலை செய்யாது, அடுத்தவங்க சொல்கிறது தான் கேட்கும். அப்போ எந்த வீடெல்லாம் கிழக்கு பக்கம் மூடி இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பெட்ரோல் பங்கை நோக்கி படையெடுத்திருப்பாங்க, அங்கே போய் பெட்ரோல் வாங்கியிருப்பாங்க. நிச்சயமாக வந்து நான் 100% சொல்கிறேன், யார் யார் வீடெல்லாம் கிழக்கு பக்கம் மூடி இருக்குதோ அவங்களுக்கு வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு அங்கு இல்லாமல் போய்விடும். ஏன்னா அந்த அறிவை கொடுக்கக்கூடியவன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய கதிர்கள் நம்ம வீட்டுக்கு உள்ளார வரல அப்படின்னா நமக்கு அறிவு எப்படி பிரகாசமாக இருக்கும்? இருக்காது, அடுத்தவங்க சொல்கிறதான் கேட்போம். ஸோ அந்த வகையில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும் என்ற வதந்தியை நம்பி யாரெல்லாம் வந்து பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணாங்களோ அவங்க வீடு எல்லாமே கிழக்கு பக்கம் மூடிய வீடாக தான் நிச்சயமாக இருக்கும், 100%. வதந்தியை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய வீடு எல்லாமே கிழக்கு பக்கம் மூடி இருக்கும். ஸோ நம்முடைய அறிவு நாம் சிந்திக்கணும், சுயமாக சிந்திக்கணும் அப்படின்னா நம்முடைய வீடு கிழக்கு பக்கம் திறந்திருந்தா நாமளும் சுயமாக சிந்திப்போம், நம்முடைய சிந்தனைப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சிப்போம். அப்போ நீங்களும் சுயமாக சிந்திக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட கிழக்கு பகுதியை திறங்க, உங்களுக்கும் நிச்சயமாக அந்த அறிவு என்ற பிரகாச சுடர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்களுக்குள்ளே வரும், நீங்களும் சுயமாக சிந்திப்பீங்க. சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.